ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு பயங்கரமான காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். பயங்கர காட்சியுடன் ஆண்டவர் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில் தேவ நீதியினுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். 21வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 11 வரையிலும் சமூக வாழ்க்கையை தொடர்பு படுத்துகின்ற ஒரு பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்கிறார். ஒழுக்கங்களை தொடர்பு படுத்துகின்ற அந்த வழிமுறைகளை 24வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 31வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் இங்கே ஆண்டவர் மோசையின் மூலமாக உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்து நான் உனக்கு இப்பொழுது கட்டளைகளை கொடுக்கிறேன். யெகோவாவாகிய கர்த்தர் என்னுடைய பராமரிப்பை, என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய வல்லமையை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டாய். ஆகவே என்னுடைய அன்பை புரிந்து கொண்ட உன்னிடத்தில் இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கினா அந்த கிரகங்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிலும் உன்னோடு கூட பேசும்படியாகத்தான் நான் விரும்புகிறேன். மேலே வானத்தில், கீழே பூமியில், பூமியின் கீழே தண்ணீரில், இவைகள் எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிருஷ்டிகராகிய தேவன் நான் உன்மேல அன்பு வைத்திருக்கிறபடினால என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே முதல் 4 கட்டளைகளானது மொத்தம் 10 கட்டளைகளை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய தொடர்பில் வரக்கூடிய 4 கட்டளைகளை கொடுக்கிறார். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுக்கிறார். 2வது, ஒரு வகை விக்கிரமும் உனக்கு விக்கிரகமும் வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 3வது, கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய பெயரை வீணில் வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 4வது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லி தேவனுடைய தொடர்பில் 4 கட்டளைகளையும் மீதி மனிதருடைய தொடர்பில் 6 கட்டளைகளையும் கொடுக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது வாக்குத்தத்தமுள்ள ஒரு கற்பனையாக இருக்கிறது. அதை பவுல் எடுத்து எபேசியர் 6:2 எழுதும் பொழுது வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனை, அதாவது பூமியில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு வாக்குத்தத்தத்தோடு கூட சொல்லுகிறார். வாழ்நாட்கள் உனக்கு நீடிச்சிருக்கணுமா, நீ தகப்பன தாயை கனம் பண்ணு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகளை இந்த அதிகாரத்தில் கொடுத்து கடைசியாக இவைகள் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும், நியாயப்பிரமாணம் உங்களுக்கு பாவம் இன்னது என்பதை உணர்த்தும். ஆனால் இதில் தவறி விடுகிறவர்களுக்கும் ஒரு வழியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லித்தான் அதற்கு கீழே ஆண்டவர் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் ஒரு பலிபீடத்தை அமைக்கும்படியான ஒரு கட்டளையையும் அங்கே கொடுத்து இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னிடத்தில் உரிமை இருக்குதுப்பா, நீ அவரை ஒருவரை தான் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி உனக்கு என்னையன்றி வேற தேவர்களை நீ உண்டாக்கக்கூடாது என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதனை நம்ம தெளிவாக ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்பதை வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக இது புலப்படக்கூடியதாக காணப்படுகிறது. வேதாகமத்திலும் உலகத்தின் மொத்த இலக்கியங்களிலும் திறவுகோல் அதிகாரங்களில் இந்த அதிகாரம்தான் ஒரே ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நியாயப்பிரமாணங்கள் மனிதனுடையது அல்ல, மனித கற்பனையில் தோன்றினதும் அல்ல, இது தேவனுடையது. அவைகள் அவருடைய பரிசுத்தம், நீதி ஆகியவற்றின் அளவுகோல்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலரின் நன்மைக்கும் எங்குமுள்ள ஜனங்களின் நன்மைக்கும் அவைகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு ஏதும் இல்லாதபடி தேவன் முதலில் தம்மையே
அவர் அடையாளப்படுத்துகிறார். அதாவது நானே தருகிறதுனால இதில் எந்த தவறு இருக்க முடியாது, நான் கர்த்தர், நான் யெகோவா, நிச்சயமாக தாமாகவே இருக்கின்ற ஒருவர் என்பதை இங்கே அவர் அறிமுகப்படுத்துகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக தாமாகவே நிரந்தரமாகவே இருக்கின்ற ஒருவர் என்பதை அறிமுகப்படுத்திட்டு தான் இங்கே சொல்லுகிறார். மனிதனை படைத்ததும் நாதான, இஸ்ரவேலரை எகிப்தில் வெளியே கொண்டு வருவதில் தம்முடைய அற்புத வல்லமையை காண்பித்ததும் நாதான அப்படிங்கிறதை இங்கே அவர் ஞாபகப்படுத்திட்டு தான் அவருடைய முதல் அந்த பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடிக்கடி இந்த பிரமாணம் வேதத்தின் மற்ற பகுதிகளில் குறிப்பிடப்படுகிறது. வாகமம் 6:14, 2 ராஜாக்கள் 17:35, எரேமியா 25:6, எரேமியா 35:15, மத்தேயு 4:10 இவைகள் எல்லாமே திரும்ப திரும்ப இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. சிருஷ்டிகராகிய தேவனையே வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. அவருடைய பிரமாணங்களில் இந்த முதல் பிரமாணம் முக்கியமான பிரமாணம். ஜனங்கள் வேறு தெய்வங்களை பின்பற்றினால் அவரை மறுப்பார்கள், அவருடைய மற்ற பிரமாணங்களை ஒதுக்கி விடுவார்கள், ரட்சிப்புக்காக அவருடைய வழியை புறக்கணித்து விடுவார்கள், அவர்கள் மேல் அழிவை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே ஆண்டவர் இந்த ஒரே மெய்யான தேவனாக தான் இருக்கிறார் என்பதை அறிவுறுத்தும்படியாக முதலாக இந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். பொய்யானவைகளை தெய்வமாக மனிதர்கள் உருவாக்குகின்ற ஒவ்வொன்றையும் அல்லது தேவனாக தவறாக கற்பனை செய்து கொள்ளுகின்ற ஒவ்வொன்றையும் அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மனிதர்களை நேசிக்கிறார், அவர்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உபாகமம் 6:5 அதுதான் சொல்கிறாரு ஆண்டவர். மனிதர்களை நேசிக்கிறபடினால மனிதர்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு நபர் தேவனுடைய மற்ற பிரமாணங்கள் அனைத்தையும் பின்பற்றி இந்த ஒன்றை மீறினால் அந்த நபர் தேவனுக்கு எதிராக பெரிய பாவத்தை செய்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே அவர் கடுமையான தண்டனைக்கு உரியவராக மாறிவிடுகிறார் என்பதையும் உபாகமம் 13வது அதிகாரம் 6-18 வரையிலும், உபாகமம் 17வது அதிகாரம் 2-7 வரையிலும் பார்க்க முடியும். ஆகவே மெய்யான தேவன் வேறு தெய்வங்களை எப்பொழுதுமே முற்றிலுமாக அவர் தடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தையும் மனிதனையும் படைத்த தேவன் அனைத்து விக்கிரக ஆராதனைகளையும் அவர் தடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். 2வது கட்டளையில் நீ எந்த ஒரு தெய்வத்தையும் விக்கிரகத்தையும் நீ படைக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரே, காரணம் என்ன? படைத்த தேவன் அனைத்து விக்கிரகங்களையும் இங்கே தடை செய்கிறார். இந்த கட்டளையையும் வேதாகமத்தில் அநேக முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 4ஆம் வசனம், லேவியராகமம் 26வது அதிகாரம் 1ஆம் வசனம், உபாகமம் 4வது அதிகாரம் 15-19 வரை, 5வது அதிகாரம் 8-9, உபாகமம் 27:15, 1 யோவான் 5:21 இவைகளில் பார்க்க முடியும். தேவன் இதற்கு எந்த காரணமும் கொடுக்க வேண்டியதே இல்லை. அவர் தேவன், எது சரி மற்றும் நன்மையானது ஏது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த கட்டளையை ஏன் கொடுத்தார் என்பதற்கான சிறப்பான காரணங்களை ஆண்டவர் பின்னாடி நிறையா வெளிப்படுத்தி இருக்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை பற்றி விக்கிரகங்கள் ஒரு தவறான பார்வையை நமக்கு தந்துருது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தான் வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விக்கிரகங்களை வழிபடும் பொழுது தேவன் இப்படி தான் இருக்கிறார் என்று ஒரு தவறான பார்வை அவைகள் தரக்கூடியதாக இருக்கிறது. இது அவரை அவமதித்து அவதூறு பண்ணுகிற ஒரு காரியமாக நமக்கு மாறிவிடுகிறது. என்ன, இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனையே நம்ம பார்த்து குரங்கு மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவோ கோபம் வந்துடுது. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரு தேவனை நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை, ஒரு விக்கிரகத்தை அவருக்கு ஒப்பிட்டால் அவருக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த காரியத்தை தான் ஆண்டவர் பின்னாட்களில் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும், இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்?
கண்ணான் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருந்த வைக்கிறான். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன், அதாவது பொன்னால் வெள்ளியினால் அவன் செய்ய முடியல, தங்கத்தினால செய்ய முடியலன்னா அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சொரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நாங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயமாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர்விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். ஆண்டவர் ஊதுனா அவங்க பட்டு போவாங்க. பிரபுக்களாக இருந்தாலும் சரி, பூமி நியாயாதிபதிகளாக இருந்தாலும் சரி, பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை இலக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி நட்சத்திரங்களை குறித்து பேசுகிறார். அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவருடைய மகிமையை கொண்டு போய் யாருக்குப்பா நீங்கள் ஒப்பிட முடியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட 17வது அதிகாரம் அப்போஸ்தலர் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கிற போது, நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதனை ரோமர் அந்த நிருபத்தில் பவுல் எடுத்து எழுதும்பொழுது 1வது அதிகாரம் 20 23 வரை சொல்லுகிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, அதாவது வானத்தை பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நித்திய வல்லமையை தேவத்துவத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதனால தான் ஆண்டவர் கோபப்படுறாரு. நீங்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணாதீங்க. அதாவது என்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் அழிந்து போகிற மனுஷன், மிருகம் இவைகளுக்கெல்லாம் ஒப்பிட்டு என்னை இதுதான் தேவனி சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனிதன் உருவாக்குகின்ற எதுவும் தேவன் நிச்சயமானவராய் இருப்பதை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய மகிமையை, அவருடைய மேன்மையை, அவருடைய அற்புதமான இயல்பை ஒருபோதும் அது பிரதிபலிக்க முடியாது. தேவனுடைய மகிமையோடு ஒப்பிடும்பொழுது மனிதன் செய்கிற உருவங்கள் அது அசுத்தமானதாகவும் வெறுப்பானதாகவும் தான் இருக்கிறது. தேவனுடைய இயல்பை பிரதிபலிக்கின்ற உருவங்கள் ஒருவேளை இருக்க முடியும்னு சொன்னாலும் அது சாத்தியமற்றது. ஜனங்கள் அவைகளை வைத்து கொண்டு வணங்குவது அவர்களுக்கு நன்மைகளை தராது. அவைகளால் தேவனுடைய உருவத்தை அறிந்து கொள்ள முடியுமே தவிர தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஆவியானவர் மூலமாகவும் அவருடைய நேரடியான அனுபவங்கள் மூலமாகவும் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசுவே யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் கற்பிக்கிறதை பார்க்கிறோம். 2வது, விக்கிரகங்கள் வீணானவை, பயனற்றவை என்றுதான் வேதம் கூறுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனும் தன்னுடைய சங்கீதத்தில் அவன் தெளிவாக பாடி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு விக்கிரகங்கள் எல்லாம் வீண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கொண்டு போய் எதையாவது காசை செலவழித்து வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. 115வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால்,
நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷர்களுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இவைகளை வெறுக்கிறார். சங்கீதம் 135 13-18 வரை பார்க்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 9-20 வரையிலும், எரேமியா 10:5, ஆபகூக்கில் 2 அதிகாரம் 18-19 வரை, 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அங்கே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது கூட அவரும் இதை குறித்து அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தில், நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 9:20 கூட நிறைய வாதைகள் உண்டானா கூட ஜனங்கள் மனம் திரும்பலை. அவங்க தங்களுடைய கற்பனையில் தெய்வங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்களே, அதைத்தான் வழிபட்டார்கள். ஆண்டவர் தன்னுடைய சாயலை மனிதர்கள் இத்தனையாய் அசுசிப்படுத்துகிறத, இத்தனையாய் கேவலப்படுத்துகிறத ஆண்டவர் விரும்பவே இல்லை என்பதற்கான இந்த காரணம். விக்கிரக வணக்கம் தனிநபர்களை, நாடுகளை அது கெடுத்துருது. ஒரே மெய்யான தேவனை விட்டுட்டு அது வேற எங்கேயோ அழைச்சிட்டு சென்றுருது. தேவன் மக்களிடம் உண்டான தம்முடைய அன்பினால் எல்லா விக்கிரக வணக்கத்தையும் உறுதியாக ஆண்டவர் தடை செய்கிறார். 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல் என்னும் வார்த்தை அன்போடு இணைந்த ஒன்று. இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை, மக்களை நித்தியமான அன்பினால் அன்பு கூறுகிறார். எரேமியா 31:3 சொல்லும் பொழுது, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை நான் இழுத்து கொள்ளுகிறேன் என்று தான் சொல்லுகிறார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக தந்து இந்த உலகத்தில் அத்தனையாய் அன்பு கூர்ந்த ஒரே ஒரு அன்பின் தேவன். அந்த அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் காட்டுகிறார. அந்த அன்பு வேற பொய்யான தெய்வங்களுக்கு, பொய்யான விக்கிரகங்களுக்கு காட்டப்படும் பொழுது அவருக்கு கோபம் வருது. என்ன நேசிக்கிறதுக்கு பதிலாக எதையோ செஞ்சு அவைகளுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறானே, அவைகளை நேசிக்கிறானே என்கிற ஒரு கோபம் அவருக்கு வருகிறது. தம்முடைய ஜனங்களின் அன்புக்கு அவர் தான் சொந்தக்காரர். எந்த போட்டியும் அவருக்கு விரோதமாக மனுஷன் ஏற்படுத்தினா அவரால் பொறுத்து கொள்ள முடியல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் பெற்றோர்களுடைய அந்த பாவத்தை, பெற்றோர்களுடைய பாவத்துக்கு டைரெக்டாக பிள்ளைகளை தண்டிக்கிறதில்ல, பெற்றோர்களினுடைய பாவத்தினுடைய பின் விளைவானது பிள்ளைகளின் மேலே வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து மிக உறுதியான தாக்கத்தை பெறுறாங்க. அவங்க பிள்ளைகள் பெற்றோரிடத்திலிருந்து அவங்க செய்கிற வழிமுறைகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றோர்கள் தேவனை வெறுத்தாங்கன்னா பிள்ளைகளும் தேவனை வெறுத்துடுறாங்க. பெற்றோர்கள் ஒரு காரியத்தை வழிபட்டார்கள்னா பிள்ளைகளும் அவைகளுக்கு நேராக சென்று விடுகிறார்கள். ஆகவே ஆண்டவர் கோபத்தை, அந்த எரிச்சலை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும், சந்ததி வரைக்கும் காட்டுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் என் இரக்கம், என் அன்பு 1000 தலைமுறை, அதாவது நான் தண்டிப்பதை விட நான் உங்களை நேசிப்பதையே அதிகமாக விரும்புகிறேன். நான் நேசிப்பதையே அதிகமாக விரும்புகிறேன். நீங்கள் உண்டு பண்ணுகிற அந்த காரியங்கள் என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய வல்லமையை, என்னுடைய காரியங்களை முழுமையாக உங்களுக்கு காட்ட முடியாது. தவறான ஒரு காரியத்திற்கு நேராக உங்களை வழிநடத்தி சென்றுவிடும் என்பதில் அத்தனை அக்கறை உடையவராக ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விக்கிரகங்கள் உண்டாக்கக்கூடாது என்பதில் தேவனை சரியாக அறிந்து பின்பற்ற வேண்டும். அதே போல் பணவெறி, வேலை, அதே போல் உறவு வெறி, பாரம்பரிய வெறி, பொய் போதனைகள், இவைகளும் கூட உருவ வழிபாடுகளாக காணப்படுகிறது. இவைகளையும் தேவன் வெறுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 3வது கற்பனை, கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாது. 7ஆம் வசனத்தில் பெயரில் கிறிஸ்துவை சுட்டி காட்டி ஆண்டவர் பேரில் தேவதூஷணம் சொல்கிறது. தப்பானதுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்கிறது, தேவதூஷணம் சொல்கிறது. இது எல்லாமே வீணான
அந்த காரியங்களுக்கு தேவனுடைய பெயரை வழி நடத்தக்கூடாது. சிலவங்க சும்மா பொருத்தமற்ற வகையில் சும்மா அல்லேலியா 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 சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி அப்படிப்பட்ட வீணான காரியங்களை செய்யக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவருடைய பெயரில் ஆணையிடக்கூடாது, பொய்யா சொல்லக்கூடாது என்று வேதம் கற்பிக்கிறது. அதே போல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கர்த்தருடைய நேரத்தை அவர் பாதத்தில் செலவிடணும். சபை கூடி வரதில் நம்ம விட்டு விடக்கூடாது. அவர் பாதத்தில் அமர்ந்திருத்தல் அவசியம். ஜெபம் பண்ண வேண்டும், வேத தியானம் செய்ய வேண்டும். இன்றைக்கு 6 நாள் வேலை செய்து சரீரத்துக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளாகிய அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு நாள் ஆண்டவருக்கென்று நம்முடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதலை கொடுத்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இனிமே மனிதன் தொடர்பில் வரக்கூடியதில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனை என்று பவுல் எடுத்து எழுதுகிறார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, ரொம்ப நாள் பூமியில் இருக்கணுமா, அகால மரணம் இல்லாமல் வாழணுமா, உன் அப்பா அம்மாவை நீ கனம் பண்ணுப்பா, நேசி கனம் பண்ணுன்னு சொன்னால் தலையில் தூக்கி வச்சு ஆடணும்ல, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நட என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். கொலை செய்யாது இருப்பாயாக. உடலை கொலை செய்தலும் உள்ளத்தில் பேசி அடுத்தவனை கொலை செய்கிறதும், அதே போல் தற்கொலை செய்கிறது, தாழ்வு மனப்பான்மை, தன்னையே தானே மன்னிக்க தெரியாத காரியங்கள், இவைகள் எல்லாமே கொலை செய்தலுக்கு காரணங்களாக வேதத்திலிருந்து நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பாலியல் தூய்மைக்கு எதிரான அனைத்தும் விபச்சாரங்களாகும். இளமையிலும் முதுமையிலும் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மை தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களினால் இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுது. பாலியல் தூய்மைக்கு கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாமல், சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட. மற்ற எல்லாமே விபச்சாரம், வேசித்தனம். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய தலைவர்களை கேடான காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பவுல் சபையில் மூப்பர்கள் எப்படி இருக்கணும், கண்காணிகள் எப்படி இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி அருமையாக அநேக காரியங்களை புதிய ஏற்பாட்டில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவைகளை நாம் தியானித்து இருக்கிறோம். அதே போல் களவு செய்யாதிருப்பாயாக. தனக்கு உரிமையற்ற எதையும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. பிறனது பொருள்களை தேவன் நமக்கு அளித்த பொருள் மாதிரி நினச்சி பயன்படுத்திடக்கூடாது. ஆகவே மற்ற எந்த காரியமானாலும் நம்முடைய காரியத்தில் கூட நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய அழகு, நம்முடைய திறமை, நம்முடைய பயன்பாடு இவற்றை தேவனுக்கு பயன்படுத்த சொன்னார்னா அதை நமக்கு பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அதுவும் கூட களவான காரியம்தான். ஏன்னா இந்த சரீரம் நமக்குரியதல்ல. இது நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டுட்டோம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டாரு. இதில் தேவன் வீற்றிருக்க விரும்புகிறார். இது நாம் தேவன் தங்கியிருக்கிற ஆலயம். ஒருவன் தன்னுடைய சரீரத்தை, அதாவது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய காரியங்களும் கூட தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகள் திருடப்படும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய காரியங்கள் மேலே ஆசை வச்சு திருடணும்னா அதுவும் பாவம் என்று சொல்லுகிறது. அதே போல் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்கள் களையப்பட வேணும். சிறிய பெரிய அளவில் சொல்லப்படுகிற பொய் நிறைய நேரங்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடியதாக மாறிவிடும். அவர்கள் பொய் சாட்சி 2, 3 அந்த வாக்கின் ஆணையினால் அவர்கள் தீர்ப்பு எழுதிடுவாங்க. ஆகவே நீ பொய் சாட்சி சொல்லிடாதனி அவர்கள் நாட்களில் எச்சரிக்கிறார். நமக்கு பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இச்சியாதிருப்பாயாக. எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக நின்று செயல்படுவது அது காண முடியாத ஒன்று தான். ஆனால் தண்டனைக்குரிய ஒரு மிகப்பெரிய பாவம், எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த இச்சை தான். தகுதியற்ற உரிமையற்ற எதற்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுது. இந்த காரியம் மிகப்பெரிய ஒரு விளைவை என் வாழ்வில் ஏற்படுத்தினது என்று தான் ரோமர் 7வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே.
ஆகவே இது எல்லா பாவத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பாவம். இந்த ஆசை, இது கண்களினால் இந்த இச்சையை நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் மிகப்பெரிய தண்டனைகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தகுதி இல்லாத, நமக்கு உரிமை இல்லாத எது மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக அது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். சொல்ல வேண்டியது என்னவென்றால், வானத்திலிருந்து உங்களோட நான் பேசினேன், ரொம்ப பயங்கரமாக இருக்குது காட்சி, ஜனங்களெல்லாம் அப்படி பின்னாடி ஓடி போய் நிற்கிறாங்க. ஐயோ மோசே, நீர் எங்கே கூட பேசுங்க, ஆண்டவர் பேச வேண்டாம். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய மகத்துவத்தையும் காட்டி ஜனங்கள் அவரை குறித்து ஒரு பயத்தோடு கூட இந்த கட்டளைகளை, இந்த கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால் சொல்கிறாரு, வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கிறாதுங்க. 24ஆம் வசனத்தில் மண்ணினால் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, இன்னொரு திட்டம் இருக்குதுப்பா, நான் கொடுத்த 10 கட்டளைகளையே இவங்க என் மேலே அன்பு கூர்ந்து முழுமையாக கீழ்ப்படுகிறதற்கு அவர்கள் நிறைய நேரங்களில் அவர்கள் வழி விலகி விடுவார்கள். ஆகவே அவர்களை சரி செய்கிறதற்கும் நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி பின்னாட்களில் கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு பலி செலுத்தக்கூடிய பலிபீடத்தை ஆண்டவர் கிறிஸ்துவாகிய பலிபீடத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாகிய இயேசுவை அடையாளப்படுத்தும்படியாக இங்கே ஆண்டவர் பேசுகிறார். நான் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு பரிகாரம் தேடும் பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துகிறாய். அந்த ஸ்தானத்தில் உன்னை தாழ்த்தி நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம். ஏன்னா செதுக்கிட்டானாலே உருவத்தை உண்டு பண்ணிடுவான். ஆகவே அவன் விக்கிரகத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக உளியை நீ பயன்படுத்தாதுன்னு சொல்கிறாரு. அதன் மேல் உளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவான். அப்படின்னா ஒரு ஷேப்பை அவன் இருதயத்தில் அவன் கற்பனை பண்ணி வச்சுட்டு செய்கிறான். அதனால் அது தவறான ஒரு உருவத்தை உருவாக்குகிறதற்கு வழி நடத்திவிடும். அதை செஞ்சிடாதுன்னு எச்சரிக்கிறார். என் பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். படிகளில் ஏறுறதா இருந்தால் பின்னாட்களில் சணல் நூல் சல்லடையை ஆண்டவர் அணிய சொல்லுகிறார். ஒரு அண்டர்வேர் அணிய சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் பலிபீடத்தின் மேலே நீண்ட அங்கியை போட்டுட்டு நீ ஏறிட்டான்னா சில நேரங்களில் வஸ்திரங்கள் விலகி அதன் மேலே அசுத்தங்கள் காணப்பட்டு விடக்கூடாது. இத்தனையாக தேவன் அவர்களோடு கூட பேசின வார்த்தைகள் இவைகள் இன்றைக்கு நமக்கு தெளிவாக 10 கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சரீரத்திலே தங்கியிருந்து இந்த காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை அன்பு கூர்ந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அங்கே யோவான் கடைசியாக சொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி விட்டு சொல்கிறாரு, அவைகள் பாரமானவைகளும் அல்ல என்று சொல்லுகிறார். ஈஸி தான்ப்பா, ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து இவைகளை கடைபிடிப்பதற்கு உதவி செய்வார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது முடியும், அது சாத்தியம். தவறிட்டோம், ஒருவேளை தவறுகள் நடந்துருச்சுன்னு சொன்னால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது அவரிடத்தில் மன்னிப்பை கேட்கிற பொழுது நம்மை மன்னித்து மீண்டுமாக தன்னோடு கூட அரவணைத்து கொள்ளுகிற ஒரு பெரிய மீட்பின் திட்டம் நமக்கு இருக்கிறது. ஆகவே அதை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.